இந்த டெக்னிக் எல்லாருக்குமே உபயோகப்படும். நீங்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் சூப்பராக இருந்தாலும் சரி, இல்லை சுமாராக தாங்க இருக்கிறதாலும் சரி, இல்லை ரொம்ப டேமேஜாக இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இந்த வழிகள் நிச்சயமாக உங்களே வாழ்க்கை சூப்பராக மாற்றக்கூடும். எதையுமே சாதிக்க முடியும், எதையுமே வாழ முடியும், எல்லாமே செய்ய முடியும். ஸோ அப்போ நம்ம உடம்ப தான் பத்திரமா பார்த்துக்கணும். உடம்ப பத்திரமா பார்த்துக்கிறது என்ன பண்ணணும், அதை பண்ணி பாருங்கள். உறவுகள் சூப்பராக கூடுவாங்க. உங்ககிட்ட எப்பயுமே உறவுகள் சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக இருப்பாங்க. உறவுகள்னால உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லது நடக்கணும், உறவுகள் நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம உறவுகள் கூட எப்பயுமே நல்லா இருந்தாலே போதும். அதுவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சரி, இதெல்லாம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும், மனசு நிம்மதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உறவுகள் கூட சரி ஓகே, திறமையை வளர்த்துக்கிறது எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுங்களா? வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. வாழ்க்கையை வளமாக்கும் வழிகள். அது என்னங்க வாழ்க்கையை வளமாக்குது? எப்பயே நான் வளமாக தானே வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா? இன்னமும் வளர்கிறதுக்கு நான் ஏற்கனவே சுமாராக தாங்க இருக்கிறேன் வாழ்க்கையில். அடப்புவாங்க நீங்கள் வேறு வாழ்க்கையை எப்படிங்க வளமாக்குறது? வாழ்க்கை என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கை என்னென்னு தெரியுமா? என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? என் லைஃப் எப்படி இருக்குன்னு என்னை பற்றி ஒன்றுமே தெரியும். நீங்கள் எப்படிங்க டெக்னிக் சொல்லித்தரப்போறீங்கன்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக இந்த டெக்னிக் எல்லாருக்குமே உபயோகப்படும். நீங்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் சூப்பராக இருந்தாலும் சரி, இல்லை சுமாராக தாங்க இருக்கிறதாலும் சரி, இல்லை ரொம்ப டேமேஜாக இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இந்த வழிகள் நிச்சயமாக உங்களே வாழ்க்கை சூப்பராக மாற்றக்கூடியது. சரிங்களா? சரி, இப்போ தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம உடம்பு நல்லா இருந்தால்தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும், எதையுமே வாழ முடியும், எல்லாமே செய்ய முடியும். ஸோ அப்போ நம்ம உடம்ப தான் பத்திரமா பார்த்துக்கணும். உடம்ப பத்திரமா பார்த்துக்கிறது என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? காலையில் சீக்கிரம் ஏந்திரிங்க. முதல்ல ஏந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பச்சை தண்ணியில் குளிங்க. தினம் காலையில் ஏந்திரிச்சோன்னா காலை கடன்கள்லாம் முடிக்கிறோம். சரி ஓகே, ப்ரஷ் பண்ணுறோம், எல்லாமே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு குளிச்சிடுங்க. இல்லைங்க நான் 10 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பும், 8 மணிக்கு நான் ஆஃபீஸ் கிளம்பும், அப்போ நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்புவேன். காலையில் ஏஞ்சி முதல்ல குளிச்சிடுங்க. அதுவும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சிடுங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஏந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சுட்டு முதல்ல பச்சை தண்ணியில் குளித்தாலே உடம்பு ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் 8 மணிக்கு கிளம்பும்போது நீங்கள் ஒரு தடவை குளிச்சுட்டு போனால் அது உங்கள் விருப்பம், குளிச்சுட்டு கிளம்பலாம். சில பெண்கள் சொல்லுவாங்க, சமையல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் ஏந்திரிச்சு முதல்ல குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு அப்புறம் சமையல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் வேணாலும் குளிச்சுக்கோங்க. காலையில் ஏந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு போகிறது மட்டும் கிடையாதுங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலை, நம்ம மனநிலை, உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே சமநிலை அடைவதற்காக தான் குளிக்கணும். பஞ்சபூத சக்தியில் நீர் சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சக்தி கிடைக்கும்போது அது மூலயமா நீரில் இருக்கக்கூடிய சக்திகள் நமக்கு கிடைக்கும், நீர் சக்தி நமக்கு கிடைக்கும். அப்போ காலையில் ஏர்லி மார்னிங், அதாவது சூரியன் உதிக்கு முன்னாடி ஏந்திரிச்சு காலை கடன்களை முடித்து முதல்ல குளிச்சிடுங்க. பச்சை தண்ணியில் குளிக்கணும். குளிச்சுட்டு உணவு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எதாவது எடுத்துக்கோங்க, பழ வகைகள் எதாவது எடுத்துக்கோங்க. காலையில் முதல் உணவு. தண்ணி குடிக்கிறது எல்லாமே ஓகே, காஃபி டீ எல்லாம் கொஞ்சம் அப்புறமா கூட தேவைப்பட்ட அப்புறமா எடுத்துக்கோங்க. முதல்ல பழ வகைகள், உயிர் சக்தி உள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரவுட்டட் எடுத்துக்கோங்க. முளைக்கட்டிய பயிர் வகைகள் இருப்பாங்க, அதை எடுத்துக்கோங்க. உயிர் சக்தி அதிகமாக கொடுக்கணும். அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறது எல்லாமே ஓகே. முக்கியமாக தினமும் யோகாசனம் செய்யுங்க. இல்லைங்க நான் ஜிம் போகிறேன், ஓகே ஜிம் போயிட்டு வாங்க. உடம்புக்கு அசைவு கொடுத்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மனசு அசைவு இல்லாமல் இருந்தால் மனசு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம அப்படியே மாற்றி செய்கிறோம். உடம்பு அசையாமல் அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறோம். இப்படி திரும்பினா வலிக்குது, அப்படி திரும்பினா அப்படியே அசையாமல் அப்படியே உட்காந்துக்கும். ஆனால் மனசு அசைவு இல்லாமல் இருக்கணும். மனசில் கண்ட எண்ணங்களை வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் ரெண்டுமே மாற்றி மாற்றி செய்கிறதுனால இந்த டேமேஜ் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுங்களா? காலையில் தினமும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போதுங்க. சும்மா ஜாயிண்ட் எக்ஸசைஸ், கையை எப்படி சுற்றுங்க, இப்படி தலையை இப்படி திருப்புங்க. அது ப்ராப்பராக செய்யுங்க. ஆனால் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு செய்யுங்க. யூடியூப்லேயே நிறைய இருக்குது. ஜாயிண்ட் எக்ஸசைஸ்னு போட்டாலே வந்துடும். ஹீலர் பாஸ்கரே நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அதை போட்டுட்டு அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதை நீங்கள் கூட பண்ணுங்கள். நீங்கள் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணால் கூட போதும் தினமும். ஆனால் தினமும் பண்ணால் கன்சிஸ்டன்சி இருக்கணும். சரிங்களா? அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணுங்கள். நைட்டு முடிஞ்சாலும் சீக்கிரம் தூங்கிட்டாங்க. ஒரு 8:30 9 மணி எது சாயங்காலம் அப்படின்றீங்களா இருக்கலாம். 9:30 மணிக்குள்ளே தூங்கிடுங்க. இப்போ உணவு முறைகள் பசிக்கும் போது எடுத்துக்கோங்க, பசி இல்லாத போது சாப்பிடாதீங்க. தண்ணி தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்க, தண்ணி தாங்கலைன்னா தண்ணி குடிக்காதீங்க. சீக்கிரம் தூங்க, காலைல சீக்கிரம் எழுந்திரிங்க. உடம்பு முதல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனசு. மனசு எப்பயுமே நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். மனசு நல்லா இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புக்கும் மனசுக்கும் டைரெக்டாக கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போ மனசு பிரச்சனை தாங்க இருக்குது. வாழ்க்கையில் யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை? எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ விட்டுருங்க. 2 விஷயங்க. ஒன்று, ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரிஞ்சால் நம்ம சொல்யூஷன் தெரிஞ்சிச்சா அந்த சொல்யூஷனாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாது, அதான் தெரியலையே, அதை வச்சு கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறோம்?
அப்போ ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரிஞ்சால் கவலைப்படணும் அவசியம் கிடையாது. ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரியலனா அதுக்கும் கவலைப்படணும் அவசியம் கிடையாது. இப்போ ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரிஞ்சால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகணும், எப்படி சரி பண்ணணும்னு தெரிஞ்சு அதை பிளான் பண்ணிக்கலாம். ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரியல அப்படின்னா தெரியாத ப்ராப்ளத்துக்கு இது என்ன பண்ணலான்னு மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை நம்ம யோசிக்கலாம், மெடிடேஷன் பண்ணி கேட்கலாம், இறைநிலைக்கூட கேட்கலாம். இதெல்லாம் கேட்டு சொல்யூஷனை தேடணுமோ தவிர கவலைப்படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கவலை தான் நிறைய டேமேஜ் பண்ணுது. முக்கியமாக வயிறு பகுதியை டேமேஜ் பண்ணுறது கவலை தான். கவலைங்கிறது மனசில் இருக்கக்கூடியது, வயிறுங்கிறது உடம்புல இருக்கக்கூடியது. வயிறை டேமேஜ் பண்ணக்கூடியது கவலை. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது, யார்கிட்ட போய் ஐடியா கேட்குறது, யார்கிட்டையும் ஐடியா கேட்க முடியல, நேராக போய் உட்காந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட போய் உட்காந்துருங்க. எப்பா முருகா ஏன்ப்பா இப்படி பண்ணுற, வாட் இஸ் திஸ் முருகா, எனக்கு கொஞ்சம் சரி பண்ண, என் சுச்சுவேஷன் உனக்கு தெரியும் இல்லை, வா புலம்புறேன் வா. யாரே வீட்டில் இருக்கக்கூடிய முருகர்கிட்டே இல்லை கோயில் எங்கேயோ போய் உட்காந்து, நான் கோயிலில் போய் புலம்புகன்னு சொல்ல வரல, வேறு வழி இல்லை, யார்கிட்டையும் சொன்னாலும் என்னால் சொல்ல முடியல, எனக்கு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்னு தெரியல, அப்போ போய் உட்காந்து பேசுங்க அவர்கிட்ட. ஏன்ப்பா இப்படி பண்ணுற, எனக்கு சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே மனசார பேசுங்க அவர்கிட்ட. பேசி முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. என்ன புலம்பிட்டேன்ப்பா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், சரி பண்ணி கொடுப்பானுங்க. நிச்சயமாக உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். மனசு நிம்மதியாக இருந்தால், மனசு அமைதியாக இருந்தால், எப்போயுமே இறைநிலை சொல்கிறது, பிரபஞ்சம் சொல்கிறது நமக்கு கேட்கும். யாரோ ஒருத்தன் உதவி செய்வாங்க நமக்கு. எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் மனசை எப்பயுமே பத்திரமா பார்த்துக்கோங்க. மனசை நிம்மதியாக வைங்க, மனசை சந்தோஷமாக வைங்க, மனசை ஆரோக்கியமாக வைங்க, மனசை எப்பயுமே தெளிவாக வைங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, கோயிலுக்கு கிளம்புனா கூட இந்த கோயில் போகலாமா அந்த கோயில் போகலாமா, இந்த பக்கம் போனால் இந்த கோயில் போகலாம், அந்த பக்கம் போனால் அந்த கோயில், என்னப்பா பண்ணுறது குழப்பம். இந்த கோயில் போனோமா ஓகே போயிடுங்க, இந்த கோயில் போனால் ஓகே போயிடுங்க, டிசிஷன் டக்கு டக்குன்னு எடுங்க. அப்போ மனசு தெளிவாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா, நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியும்ல, எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமா, நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எங்கள்கிட்ட யாருக்கிட்ட எதுவும் பேச முடியாது, என்கிட்ட யாரும் வந்து எதிர்த்து பேச முடியாது. நான் அவ்வளோ விஷயம் தெரியும்னு இந்த திமிரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடும். நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொன்னாலும் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் பாட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன திரும்ப பழமொழி சொல்லியிருக்காங்க, கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலக அளவுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டி. யாருன்னு கேட்குறீங்களா, எங்கள் பாட்டி அவ்வை பாட்டி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 10,000 விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இன்னொரு விஷயம் புதுசாக கற்றுக்கணும். ஸோ உங்களோட திறமை என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் திறமையை வளர்க்குறதுக்கான விஷயங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டே இருங்க. புதுசாக கற்றுக்கிட்டே இருங்க. ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் டெவலப் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கோங்க. உங்களுடைய திறமை எதுன்னு முதல்ல பாருங்கள். உங்கள் திறமை ஓகே, எனக்கு சூப்பராக இங்கிலீஷ் பேசுவோம் அப்படின்னா இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அடுத்தது என்ன கற்றுக்கலாம், அடுத்தது வேறு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு கற்றுக்கிட்டு அதை முன்னேற்றிக்கிட்டே இருங்க. இப்போ நான் தமிழ் சூப்பராக பேசுவேன், அப்போ தமிழை வளர்த்துக்கோங்க. எனக்கு தமிழ் நல்லா பேசுவாங்க, இங்கிலீஷ் சுமாராக தான் வரும். ஏபிசிடி தெரியும், ஏபிசிடி தெரியும், இப்போ ஒரு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், AND அண்டு அப்படின்னு நான் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு சுமாராக இங்கிலீஷ் தெரியும். தமிழ் நல்லா பேசுவேன், தமிழை வளர்த்துக்குவேன். நான் சுமாராக இங்கிலீஷ் தெரியும், ஆனால் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியுன்றது. ஆனால் இங்கிலீஷை போய் கற்றுக்கிட்டு எனக்கு வராத ஒரு விஷயத்தை சப்ஜெக்டை பிடிச்சி வரும்னு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கிலீஷ்னு சொல்கிறது நான் காமனாக சொல்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதை பிடிச்சிக்காதீங்க சரிங்களா. நமக்கு பிடிக்காத விஷயத்த, நமக்கு புரியாத விஷயத்த நான் அதில் போய் திறமையை வளர்த்துக்கிறேன்றதை போயிட்டிங்கன்னா உங்கள் ஏற்கனவே நீங்கள் எந்த திறமையில் இருக்கீங்களோ அந்த திறமை கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதில் நீங்கள் ட்ரெயின் ஆக முடியாது, அதில் நீங்கள் டெவலப் ஆக முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன, அதுக்குன்னு இங்கிலீஷ் கற்றுக்காதீங்க, உங்களுக்கு திறமை மற்ற சப்ஜெக்ட் படிக்காதீங்கன்னு சொல்ல வரல, மற்ற விஷயம் கற்றுக்காதீங்கன்னு சொல்ல வரல. உங்கள் திறமை எதுவோ அதை நல்லா வளர்த்துக்கோங்க, மற்றது சேர்த்துக்கோங்க சும்மா சரிங்களா. அப்போ உங்கள் திறமையை வளர்க்குறதுக்கான டைம் அதிகமாக கொடுங்க. ஒவ்வொரு நாளும் தினமுமே உங்கள் திறமையை வளர்த்துக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்படி தினமும் சாப்பிட்றோம், எப்படி தினமும் தண்ணி குடிக்கிறோம், எப்படி தினமும் குளிக்கிறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள் திறமையை வளர்த்துக்கிறது தினமும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே வாங்க. சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உறவுகள் கூட பத்திரமா எப்பயுமே இருங்க. எல்லாரையும் முதல்ல மதிக்க கற்றுக்கோங்க. யாராக வேணாலும் இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், யாராலும் இருக்கட்டும், முதல்ல கற்றுக்கோங்க, மதிக்க கற்றுக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு மதிப்பு கொடுங்க. இவன்னா குறைஞ்ச சம்பளம் தானே வாங்குறான், இவன்னா வீடு கூட்டிகிட்டு இருக்கிறான், இவன் வீட்டு வேலைக்காரன், தெரு கூட்டிகிட்டு இருக்காங்க, இவங்களாம் என்னத்தை மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் மதிக்கலை அப்படின்னா அந்த உயிரினங்களும் அந்த மனிதர்களுமே இந்த பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்ட இறைநிலையால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான். அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. உங்களுக்குன்னு எப்படி ஒரு மதிப்பு இருக்கோ அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. நீங்கள் எப்போ மற்றவங்களை மதிக்கிறீங்களோ அப்போ தான் மற்றவங்க உங்களை மதிப்பாங்க.
மற்றவங்கள உங்களை மதிக்கணுன்றதுக்காக நீங்கள் மற்றவங்கள மதிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் மற்றவங்கள மதிக்கிறத நீங்கள் இயல்பாக வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்க உங்களை மதிக்கிறது அவங்களுக்கு இயல்பாக இருக்கும். அதாவது நம்ம முன்னாடி வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் சார், மகிழ்ச்சி சார்னு சொல்லிவிட்டு பின்னாடி போய் பேசுவாங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் அவங்கள பற்றி பின்னாடி உங்கள் மனசுக்குள்ளே அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் யார் தெரியும்ல, அட போடா நான் யார் தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களை பற்றி அவங்க பின்னாடி பேசுவாங்க, பேக் பைட் பண்ணுவாங்க. அதனால் மற்றவங்க உங்களை பற்றி நல்லபடியாக நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை எல்லாருமே நல்லபடியாக நினைங்க உள்ளுக்குள்ளேயும் சரி. அதை பண்ணி பாருங்கள், உறவுகள் சூப்பராக கூடுவாங்க. உங்ககிட்ட எப்பயுமே உறவுகள் சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக இருப்பாங்க. உறவுகள்னால உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லது நடக்கணும் உறவுகள் நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம உறவுகள் கூட எப்பயுமே நல்லா இருந்தாலே போதும். அதுவே ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தாங்க. சரி, இதெல்லாம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும், மனசு நிம்மதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உறவுகள் கூட சரி ஓகே, திறமையை வளர்த்துக்கிறது எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆன்மீக பயிற்சிகள், யோகாசனம் செய்கிறது, தியானம் பண்ணுறது, கடவுள்கிட்ட போய் பக்தியோடு இருக்கிறது, இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு பண்ணுங்கள். ஒன்று தியானம் பண்ண முடியுமா? உட்காந்து தியானம் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் கண்ண மூடி உட்காந்து, எந்த எண்ணமும் இல்லாமல் எந்த தாட் ப்ராசஸ் இல்லாமல் அமைதியாக கண்ண மூடி உட்காந்து உள்மூச்சு வெளிமூச்சை மட்டும் கவனிச்சிக்கிட்டே இருங்க. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வராது, நான் போய் முருகர்கிட்ட உட்காந்துறேன், நான் சிவன் கிட்ட உட்காந்துறேன், நான் வெங்கடாச்சலபதி கிட்ட உட்காந்துறேன், நான் அம்மன் கிட்ட உட்காந்துறேன், போய் உட்காந்துருங்க. உட்காந்து அவங்களே பார்த்துக்கிட்டு இருங்க. முருகா எப்படிப்பா இருக்க, அம்மன் பார்க்குறீங்களா, என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு தாட் ப்ராசஸும் எதுவுமே புலம்பல் எதுவுமே வைக்காதீங்க. வேண்டுதல் நன்றி ஒன்று எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் சும்மா அவங்கள பார்த்துக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். அப்போ ஆன்மீக பயிற்சின்னு சொல்லக்கூடிய பக்தி மார்க்க பயிற்சி ஏதோ ஒன்று நீங்கள் தினமும் செஞ்சுக்கிட்டே இருங்க. தினமும் செய்யணும். இதெல்லாமே தினமும் இந்த விஷயங்கள் நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. திறமையை வளர்க்குறது, ஆன்மீக பயிற்சி, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் தினமும் செஞ்சுக்கிட்டே வாங்க. எல்லாரையும் மதிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உங்கள் மனசை எப்பயுமே சுத்தமாக நல்ல பாசிட்டிவ் தாட்ஸோடு வச்சுக்கோங்க. எல்லாரையும் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு நினைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். என்ன ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? 48 நாள் இது சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கடைபிடிங்க. 48 நாளுக்குள்ளேயே இல்லை 48வது நாளுக்கு அப்புறமா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஷிஃப்ட்டு வரும். இந்த ஷிஃப்ட் உங்களுக்குள்ளே வரக்கூடிய பெரிய மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையை சூப்பராக மாற்ற ஆரம்பிச்சிடும். இதை பழகுங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இங்கே வீடியோவில் வர காண்டாக்ட் நம்பர், அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வர காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சூப்பராக மாற்றலாங்க. வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்யலாம். வாழ்க வளமுடன்.